யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன். ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் பின்பகுதி. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும், நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். உங்களை உண்டாக்கினவர் உங்களை அப்படித்தான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறார். அவர் சொல்றார், நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும். வீணான வார்த்தை, அப்ப தேவையான காரியங்களுக்காக பேசும்படி தான் ஆண்டவர் வாயை உண்டாக்கி இருக்கிறார். ஏன் ஆண்டவர் இப்படி உண்டாக்கி இருக்கிறார்? இந்த உலகமே இன்னைக்கு ஏன் இவ்வளவு மோசமானதா இருக்குன்னு நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது ஆண்டவர் ரொம்ப சிம்பிளான காரியத்தை சொல்லும்போது நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியல. என் வாய் வார்த்தையா என் வாழ்க்கையை கெடுத்துரும்? அவ்வளோ பெரிய தேவன் என் வாழ்க்கையை ஏன் அவரால் நடத்த முடியாது? ஆண்டவர் சொல்றார், நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உன்னை நீதிமானாகவோ அல்லது குற்றவாளியாகவோ தீர்க்க போகுது. உனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறேன், உனக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறேன். ஏன் ஆண்டவர் என்னை அப்படி உண்டாக்குனீங்க? நான் உன்னை மதிக்கிறேன், என்னுடைய சாயல்படி என்னுடைய ரூபத்தின்படி நான் உன்னை உண்டாக்கி இருக்கிறேன். உலகம் இவ்வளவு பெரிய தேவைகளோடு கூட போராட்டங்களோடு கூட வேதனை வழிகளோடு கூட இருக்கும் பொழுது நமக்குள்ளே அநேக கேள்விகள் வருது. சுனாமி, சூறாவளி, வெள்ள பாதிப்பு, அதனால குழந்தைகள்ல இருந்து மிருகங்கள்ல இருந்து எல்லாம் மரம் செடி கொடி எல்லாம் அழியும் பொழுதுலாம் நம்ம மனசு ஒரு விதமான கேள்வி வருது. கடவுளின் கோபத்திற்கு ஆளானது, ஹெட்லைன்ல அதான் போடுறாங்கன்னா, கேரளா கடவுளின் கோபத்துக்கு ஆளானது. காரணம் என்னன்னா, இங்கே பாவம் பெருகி இருக்கு, அதனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஆகுதுன்னு ஆளாளுக்கு ஏதோ ஒன்று நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அதுதான் நிஜமா? நம்ம நினைக்கிறது, நம்ம பேசுறது தான் உண்மையா? எப்படி இந்த உலகம் உண்டாக்கப்பட்டது? இந்த உலகத்தை உண்டாக்கினவர் யார்? அவர் என்ன சொல்றார் இந்த உலகத்தை குறித்து? அதே 1ஆவது இடத்துல பார்த்தீங்கன்னா, தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்குகிறார். உண்டாக்கிட்டு எல்லாம் நல்லதென்று கண்டார், நல்லதென கண்டார், நல்லதென கண்டார். சூரியனை உண்டாக்குறார், சந்திரனை உண்டாக்குனார், நல்லது. ஆனா இன்னைக்கு எல்லாத்துக்கும் மனுஷன் பயப்படுறான். இது மூலமா ஏதோ வந்துருச்சு, அமாவாசை வந்தா ஏதோ பிரச்சனை வந்துருமோ, சந்திரனை கண்டா பயமா இருக்குது. ஏன்னா அமாவாசை அன்னைக்கு தான் ரொம்ப ஆடுதுன்னு வேற சொல்றான். அமாவாசை ஆட வைக்கிறதுக்காக ஆண்டவர் சந்திரனை உண்டாக்கல. சந்திரன் ராத்திரி நேரத்தில் எனக்கு குளிர்ச்சியான ஒரு மனநிலையை கொண்டு வரணும். நினச்சி பாருங்க, நைட்டு 12 மணிக்கு உச்சி வெயில் நல்லா அடிக்குதுன்னா யார் தூங்க முடியும்? தேவன் உங்களை நேசித்து உங்களுக்கு நல்லது என்று கண்டு அவர் உண்டாக்கி வச்சது. தேவனுடைய கரத்தின் கிரியைகளை குறை சொல்றதுக்கு நாம யாரு? குறை சொல்லக்கூடாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டு நல்லது. அப்ப எப்படி இந்த பூமி இவ்வளவு கெட்டு போச்சு? தேவன் இந்த பூமியை மனுஷன் கையில கொடுத்தார். என்னைய போலவே நான் உன்னை உண்டாக்கி இருக்கிறேன். நான் யோசிக்கிற மாதிரி, நான் சிந்திக்கிறது போல இந்த பூமியை யோசிச்சு அடுத்த ஒரு ஏதேன், அந்த பூமி முழுவதும் ஏதேனாக நீ மாத்திக்க, உன் விருப்பப்படி நீ மாத்திக்கன்னு சொல்லி கொடுத்தார். இன்னைக்கு அந்த பூமி தான் இன்னைக்கு இவ்வளவு அலங்கோலமாக்கி வச்சிருக்கிறோம். ஆகையினாலதான் ஆண்டவரை குறை சொல்றது இல்லை. ஆண்டவர் உண்டாக்கும் பொழுது எல்லாவற்றையும் நல்லதென உண்டாக்குனார். மனிதனுடைய வீழ்ச்சி, மனிதனுடைய பாவத்தை நிமித்தமாய். அப்ப மனுஷன் என்ன பண்ணா, ஆண்டவர் என்கிட்ட கொடுத்துட்டீங்களா, இனிமே நான் பார்த்துக்கிறேன், இனிமே நீங்களே எனக்கு தேவையில்லை, நானே எனக்கு கடவுளா இருந்துக்கிறேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணி எடுத்த அந்த ஒரு முயற்சியினுடைய விளைவு தான் இவ்வளவு ஒரு மோசமான ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் சொல்ற, வேதம் சொல்லுகிறது, தேவன் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிற தேவனாயிருக்கிறார். யாரை கொண்டு உருவாக்குவார்? நம்மளை கொண்டு. புதிய ஒரு சந்ததி, கிறிஸ்துவின் சந்ததியை வச்சு ஆண்டவர் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிற தேவனாயிருக்கிறார். அதனாலதான் எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்மளும் இப்படித்தான் வந்தோம், இதெல்லாம் இப்படி நம்ம சகிச்சுக்கிட்டு வாழ்றதுக்காக ஆண்டவர் நம்மளை உண்டாக்கி இருக்கிறான்னு நினைக்கக்கூடாது. கிறிஸ்தவர்கள் அப்படின்னா ஏதோ ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்குள்ள வந்து சேர்றதில்ல. டோட்டல் ஆளே வேற. இது ஒரு புது சிருஷ்டி, புதிய ஜீவன். உங்களை ஏதோ ரிப்பேர் பார்த்து கொண்டு வந்து ஆண்டவர் உங்களை வச்சு இந்த பூமியில கொண்டு வரல. மாறாக உங்களையே புதிதாய் மாற்றி புதிய ஒரு எண்ணங்கள் சிந்தனைகளோடு கூட, புதிய ரகத்தோடு கூட, புது வல்லமை, புது திறமை, உங்களை போல வேற ஒரு சந்ததியே இல்லாதபடிக்கு. அதுதான் கிறிஸ்தவம். அதைத்தான் நம்ம இங்க பேசிட்டு இருக்கிறோம். தேவன் யார்? அவர் எதுக்கு நம்மளை உண்டாக்கினார்? நம்மால என்ன முடியுன்றது அறியறது தான் வேதம். வேதங்கிறது கிறிஸ்துவை காட்டுறதில்ல. கிறிஸ்துவை காட்டும் பொழுது என்ன சொல்லுதுன்னா, அடுத்து அவருடைய சிந்தை உனக்கு உண்டாயிருக்கிறது, அவருடைய சாயல்படி நீ உண்டாக்கப்பட்டிருக்கிறன்னு. அப்ப என்ன அர்த்தம்? என்னைய காட்டுது.
பைபிள் வாசிக்கும் போது நான் என்னைய பார்க்கணும். ஏன்னா நான் அவருக்குள்ள இருந்து வந்திருக்கிறேன். அப்ப அவர் என்னெல்லாம் செய்கிறார், எப்படிலாம் ஏங்குறார், எப்படிலாம் சிந்திக்கிறார், என்ன குணாதிசயங்களை உடையவராக இருக்கிறார். திரும்ப திரும்ப வேதம் தான் சொல்லுது, உங்கள் பிதா பூரண சற்குணராக இருப்பது போல நீங்களும் பூரண சற்குணராக இருங்கள். அப்ப என்ன அர்த்தம்? நான் ஆண்டவருடைய வித்தா இருக்கிறேன். அதனாலதான் மறுபிறப்பு, மறுபடி பிறக்கிறது. நிக்கதேமு அப்படிங்கிற ஒரு போதகர்கிட்ட ஆண்டவர் பேசும்போது சொல்றாரு, மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் நீ பிரவேசிக்க முடியாது. உடனே அவர் ஸ்மார்ட்டா கேட்கிறாரு, அப்ப நான் இனிமே இந்த வயசுல, முதிர்ந்த வயதுல நான் போய் எங்க அம்மா வயித்துல போயிட்டு வரணுமா? அப்பதான் அவர் ஆச்சரியப்படுறாரு, ஐயா நீ போதகனா இருந்து இந்த சாதாரண விஷயம் கூட உனக்கு தெரியலையா? ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். அவ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள எப்ப வர்றார்? இயேசுவை சொந்த ரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் ஆவி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஏதோ ஒன்று நினைக்கிறோம்ல, நான் நினைச்சேன் நீ செஞ்சுட்டேன்றாங்கல்ல, அந்த நினைச்சேன்ற இடம் எங்கிருந்து வருது? நான் படிக்கல, நான் பார்க்கல, எதுவும் ஃபீல் பண்ணல, எதுவும் கேட்கல, ஆனா ஒரு காரியத்தை குறித்து நான் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே இது நடக்குது. அந்த உள்ளுணர்வு, அந்த இடம் தான் ஆவி. அதனால் நடத்தப்படுறது. அது ஏன் அப்பப்போ மட்டும் வருதுன்னா, இன்னைக்கு எல்லாமே என் ஆத்துமா என்னை ஆளுகை செய்யுது. நான் கேட்கறது, நான் பேசுறது, நான் சிந்திக்கிறது, நான் கற்றுக்கொண்ட காரியங்கள் வைத்து தான் இந்த உலகத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அது தேவன் உண்டாக்கின உலகம் இல்லை. அது எனக்குள்ள பயத்தையும் அவிசுவாசத்தையும், கடவுளை விட்டு தூரமாய் என்னை நானே முயற்சி, தன்னம்பிக்கைன்றாங்க இல்லையா? தன்னம்பிக்கைன்னு என்ன அர்த்தம்? உன்னை மட்டும் நீ நம்பு. அதுவே எவ்வளோ பெரிய மோசம் தெரியுமா? ஏன்னா நான் என்னை நம்பி நம்பி செஞ்சுதான் இந்த மாதிரி இருக்கிறேன். எனக்கு எது சரின்னு போடுதோ, எனக்கு எது ஓகேயா அதுதான் நான் செஞ்சுதான் இன்னைக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். தன்னம்பிக்கையில் இல்லை, அவரை நம்பு. உன்னையே நம்பாத, உன்னை உண்டாக்குனவரை நம்பு. ஒரு நாளும் உனக்கு தீங்கு செய்யாத ஒரு தெய்வம் இருக்கிறார். உன்னை கண்டு பொறாமப்படாதவர், உன் வாழ்க்கையை கட்டி தூக்குறவர், உன் மீது அன்பாய் இருக்கிற தெய்வன். நீ விழுந்து கிடக்கும் போது கூட உன்னை குறித்து பரிதவிக்கிற தெய்வன், மனதுருகிற தெய்வம். அவருக்கு பேர் தான் இயேசு. அந்த இயேசுனுடைய கரத்தில் இருந்து கண்ணை மூடிக்கிட்டு அவர் சொல்றதை செய்யும் பொழுது இந்த பூமியில தன்னம்பிக்கை இல்லை, கடவுள் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கை. அவ பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையில் வாழ்றவங்களை விட இந்த நம்பிக்கையில இருந்து வாழ்றவங்க பார்த்தீங்கன்னா மேன்மையான ஒரு இடத்துக்குள்ள போய் காட்டலை இன்னும். அதனாலதான் உலகம் தன்னம்பிக்கையை பாரு, நீ உன்னை நம்பு, யாரையும் நம்பாதேன்னு சொல்லி கொடுக்குது. கடவுள் நம்புற அளவுக்கு ஆண்டவர் சொல்றார் வேதத்துல, ஏசாயா 55, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவாய் உன்னை குறித்து நான் உயர்ந்த நினைவுகள் எண்ணங்களை உடையவனாக இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? நீங்க தன்னம்பிக்கையில் வாழ்றது ரொம்ப சொற்பமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்றீங்க, உங்களை நம்பி நம்பி வாழ்ற வாழ்க்கை. ஆனா உங்களை குறித்து தேவன் உங்களை அம்மா வயிற்றுல வச்சு உண்டாக்கும் பொழுதே ஆசை, விருப்பம், எண்ணங்களோடு கூட உண்டாக்குனாரே. அது பார்த்தீங்கன்னா அந்த பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ, இந்த உலகத்திலேயே உயர்ந்த ஸ்தானத்துல வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு தான் இயேசு உங்களை அழைத்திருக்கிறார். ஸோ அப்படித்தான் நம்ம இந்த நாளில் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். ஆகையினாலதான் இன்னைக்கு இந்த உலகத்தை சரி செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதனாலதான் இயேசு ஜெபம் பண்ணும்போது சொல்றார், பிதாவே பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே நீங்க வாழ்ற இந்த தெருல, இந்த சமுதாயத்துக்குள்ள, இந்த தேசத்திற்குள்ள பரலோகத்தினுடைய ராஜ்யம் உள்ள வரட்டுன்றார். நம்ம பரலோகத்துக்கு வந்துருன்னு சொல்றது இல்ல, இதோ சீக்கிரமாய் நான் வருகிறேன். ஆனா இங்க நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? இதோ சீக்கிரமாய் நான் வந்துடுறேன் ஆண்டவரேன்றான். பரலோகத்துக்கு நம்ம என்னைக்கு போவோம்? பரலோகத்துக்கு என்னைக்கு போவோம்? பரலோகத்துக்கு போறது இருக்கட்டும், முதல்ல நீ இருக்கிற வீட்டை, உன் வாழ்க்கையை பரலோகமாய் மாற்று. அப்ப பரலோகமாய் மாற்றுவதற்கு என்ன செய்யணும்? இந்த கேள்வி வந்துச்சுன்னா நம்ம பேசுறது எவ்வளவு முக்கியமானதுன்னு சொல்லி தெரியும். இயேசுனுடைய ஜெபத்துக்கு பதிலாக ஆண்டவனுக்கு நம்மளை வச்சிருக்கிறேன். ஆமே, அவர் ஒரு பெரிய ஜெபத்தை பண்ணிட்டு போனார். பிதாவே பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அப்ப என்ன அர்த்தம்? அவர் பண்ண ஜெபத்துக்கு 100க்கு 100 பதில் வரணும். எப்படி வரும்? அதுக்கு தான் நம்மளை வச்சிருக்கிறார். அப்ப பூமியை பரலோகமாய் மாற்றணும் அப்படின்னா தேவனை போலவே இந்த பூமியில வேலை செய்ய தெரியணும். அதைத்தான் நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம். என் வாழ்க்கை ஆண்டவர் கட்டிடுவாரா? என் வாழ்க்கை அசையாத ஒரு வாழ்க்கை எங்கிருந்து எனக்கு கிடைக்கும்? மனைவிக்கு முன்னால மரியாதை குறைச்சலாக நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேனே, என் பிள்ளைக்கு முன்னால மரியாதை குறைச்சலாக இருக்கிறேனே, நான் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு சரியான ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இருக்குதே, அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனே, இதெல்லாம் இருந்து யார் எனக்கு விடுதலை ஆக்குவா? நான் நினைச்ச வாழ்க்கை வாழ முடியலையே. என் மனைவி என்னை திட்டுறானாக்கா அது சரியா தானே இருக்குது, ஏன்னா நான் அப்படி இருக்கிறேனே. யார் என்னை இதுல இருந்து விடுதலையாக்குறது? அது குடியா இருக்கலாம், அல்லது மற்ற எந்த பாவ காரியங்களா இருக்கலாம். சரியா என்னால வேலை செய்ய முடியல, திறமையா போய் எனக்கு வேலை செய்ய முடியல, சம்பாதிக்க முடியல.
மற்றவர்களோடு கூட கம்பேர் பண்ணி பேசும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இருக்கிறத விட செத்துட்டா நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்குது. அப்போ இதில் இருந்தெல்லாம் எதுதான் விடுதலை ஆக்கும்? இதுக்கு எந்த டேப்லெட் இருக்குது? யாராவது பெரியவங்க வந்து சொன்னா ஒன்றும் இல்லை, ஆண்டவருடைய சுவிசேஷம் தான் இதற்கான மருந்தாக இருக்குது. மீட்கப்படுகிறவர்களுக்கு வேணும்னு சொல்லி ஆசையோடு கூட, இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நான் வெறுக்கிறேன், நீர் விரும்புகிற அந்த நல்ல வாழ்க்கைக்குள்ள என்னை நடத்துங்கன்னு சொல்ற அத்தனை பேருக்கும் இந்த சுவிசேஷம் தேவனுடைய பலனாக இருக்கிறது. அதனால தான் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற அத்தனை பேருக்குள்ளேயுமே இது போய் வேலை செய்கிறதா இருக்கிறது. அப்ப இன்னைக்கு நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தில் நான் கழுவப்பட்டிருக்கிறேன், தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கைக்கு நான் சொந்தக்காரனா இருக்கிறேன்னா நான் எப்படி வாழணும், அதைத்தான் இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, முதல்ல நீங்கள் கிறிஸ்தவர்கள்னா உங்க வாயை ரொம்ப அழகா செக் பண்ணுங்க. என்ன நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், என் வீட்டில் நான் என்ன பேசிட்டு இருக்கிறேன், தொழில் பண்ற இடத்துல, என்னை சுற்றியுள்ள ஜனங்களுக்கு மத்தியில் நான் என்னை எப்படி காண்பிக்கிறேன். அப்ப நான் விரும்புகிற தரமான ஒரு வாழ்க்கை இந்த இயேசு தர முடியுமா? வெற்றியுள்ள ஒரு குடும்பம், தொழில், வெற்றியுள்ள என்னுடைய எதிர்காலத்தை இந்த இயேசு தர முடியுமா? அதைத்தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த இயேசு தான் சொல்றாரு, உன் வாயின் வார்த்தையை சரியா வச்சு பேச பழகு, அதுல இருந்து தான் உன் எதிர்காலம் உண்டாகுது. ஏன்னா உங்களை உண்டாக்கின தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கினார். இந்த உலகத்தை உண்டாக்கினவர் உங்களுக்கான உலகத்தை உண்டாக்காமல் இருப்பது எப்படி? அப்ப உனக்கான உலகத்தை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஆகையினாலதான் உங்கள் வார்த்தையினாலே நீங்கள் உங்கள் உலகத்தை உருவாக்க முடியும். அப்ப வீணான வார்த்தைகள் ஒண்ணுக்கு நான் கடைசி நாள்ல கணக்கு கொடுக்கணும், கட்டாயம் கொடுக்கணும். அப்படின்னா அப்ப எது வீணான வார்த்தை இல்லைன்றது தெரியணும். அப்ப சில ஏதோ பேசுறதுல சில ஒழுங்கு வச்சிருக்கிறார், வச்சுட்டு தான் சொல்றாரு, ஆகாத சம்பாசனை நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும். நீங்க போய் உட்கார்ந்து பாருங்க, அது ஆகிற சம்பாசனையா ஆகாத சம்பாசனைன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஆண்டவர் உன்னை சொல்லியிருப்பாருன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இயங்கக்கூடிய தன்மை உங்களுக்குள்ள இருக்குது. உங்க மனசாட்சிக்கே தெரியும், இல்ல நம்ம ரொம்ப பேசிட்டோம். சில ஆட்கட்டெல்லாம் பேசிட்டு வீட்டுக்கு போகும்போது மனசெல்லாம் வெறுமையா இருக்கும் பாருங்க, என்ன சம்திங் என்னமோ ஒன்று பண்ணுதே அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் ஆவிக்குரிய மறுபிறப்பினுடைய சுபாவங்கள் இருக்கணும். அதெல்லாம் எல்லா இடத்துலையும் நான் எப்படினாலும் பேசுவேன், நான் திறந்த மனதோடு கூட தான் இருப்பேன்னு சொல்லி இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுடைய ரட்சிப்பை செக் பண்ணணும். வாங்க உங்களை கொஞ்சம் ரட்சிப்புகளை நடத்திடலாம். ஏன்னா இதெல்லாம் வரும், அந்த ஒரு வெறுமை, தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத மனுஷன்ட்ட தேவையில்லாத வார்த்தைகள், ஐயோ பேசிட்டோமே. அப்ப என்ன அர்த்தம்? வீணான வார்த்தைகளை நான் பேசியிருக்கிறேங்கிறது நான் உணர்த்தப்படுகிறேன். ஆண்டவரே என்னை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க. அப்ப சரியான வார்த்தைகளை பேச தெரியணும். அப்ப என் வார்த்தை எதுக்குள்ள இருக்கணும்னு சொல்லி ஒரு வரைமுறை இருக்குது, அதுக்குள்ளதான் அது இருக்கணும். அப்ப போன தடவை பார்த்தோம், பெரும்பாலும் உங்களுடைய வார்த்தைகள் இந்த இயற்கை உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து பேசுகிறதா இருக்கணும். பிரச்சனைகளை பார்த்து பேசக்கூடிய வார்த்தைகளா இருக்கணும், பிரச்சனைகளை பற்றி பேசுகிறதாய் இருக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? என் பிரச்சனையை பத்தி 4 பேர்ட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன், என் பிரச்சனையை பற்றி எனக்கு நெருக்கமான ஆட்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த மலையை பார்த்து, மலையை பற்றி இல்ல, மலையை பார்த்து அது என்ன ஆகணும்ன்றத நீ விரும்பு, நீ தீர்மானம் பண்ணு. ஏன்னா இந்த பிரச்சனைக்கு நீ தான் ராஜா, இந்த பிரச்சனைக்கு நீ தான் கடவுள். பிரச்சனையை உருவாக்கின கடவுள் இல்ல, பிரச்சனையை அழிக்க போற கடவுளை நீ தான். நான் உன்னை அந்த ஸ்தானத்துல தான் வச்சிருக்கிறேன். அதனாலதான் மோசேயை ஆண்டவர் பார்வோனுக்கு கடவுளாக்குனார். அந்த பிரச்சனைக்கான கடவுள். நீ பார்வோனை பார்த்து நீ என்னென்ன பேசுறியோ அத்தனையும் இங்க நடக்கும். நடந்தது. மோசையை பேச வச்சு ஒரு மனிதனுக்குள்ளாக தேவனுடைய சாயல் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி பழைய உடன்படிக்கையிலே ஆண்டவர் செஞ்சு காட்டினார். இன்னைக்கு நான் அப்படியே தேவனுடைய ரூபமாகவே இன்னைக்கு கடவுள் நம்மளை மாத்தி இருக்கிறாரு. எவ்வளவு பெரிய மோசமான பாவியா இருந்தாலும் இயேசு வண்டையில இருக்கிற வண்ணமாய் வரும் பொழுது அந்த தேவன் அவனை ஏற்றுக்கொண்டார், அன்போடு கூட ஏற்றுக்கொண்டு. உள்ள என்ன நடக்குது? நான் வாரந்தோறும் ஏன் நம்ம இங்க வர்றோம்? ஏன் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வேலை வெட்டி இல்லையா? இந்த நேரத்தில் நம்ம வேலை பார்த்தா யாரும் நமக்கு காசு தர மாட்டாங்களா? அவ்வளவு வேலைகளுக்கு மத்தியில் இங்க எதுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க? என் வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை கொண்டு போகக்கூடிய வார்த்தை எனக்கு வேணும், தேவ சத்தம் எனக்கு கேட்கணும். இதுதான் என்னை வாழ வைக்குது. ஆகையினால இந்த இடத்துல வரும். இப்போ வரும்பொழுது என்ன நடக்குதுன்னா, என் சாயல் எனக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. நாளுக்கு நாள் என் கண்ணாடியில் என் மூஞ்சியை எனக்கு பார்க்கிறேன். பார்க்கும் பொழுது நான் இப்படிலாம் இருக்கலாமா? என் வாழ்க்கை இப்படிலாம் இருக்க முடியுமா? இயேசு இப்படித்தான் என்னை உண்டாக்கி இருக்கிறாரா?
அப்ப ஏன் நம்ம போய் பிராக்டிஸ் பண்ணக்கூடாதுங்கிற அந்த ஒரு விசுவாசம் உள்ள வர ஆரம்பிக்குது பாருங்க. இந்த விசுவாசம் உள்ள வந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை பார்க்குற கண்ணோட்டமே மாறிடும். இன்னைக்கு மனிதன் நல்லா இருக்கும் பொழுது எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கு தேவையே இல்லை. ஏன்னா நல்லா இருக்கும்போது எப்படி இருக்கணும்னு அவனுக்கே தெரியும். ரொம்ப ஃபீல் ரொம்ப குட்டா இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி இருக்குது, பார்ட்டி வைக்கிற மாதிரி இருக்குது, அந்த நேரத்தை அவன் நல்லா கொண்டாடிடுறான். ஆனா நல்லா இல்லாத போது குழம்பிடுறான். ஒரு தோல்வி, ஒரு நஷ்டம், ஒரு துரோகம், ஒரு விதமான ஏமாற்றம் வரும் பொழுது மனுஷன் என்ன செய்யனே தெரியாம தன்னைத்தானே மாற்றிக்கொள்றான். ஏன்னா அது ஆதாமுக்கு பிள்ளையாய் பிறந்ததனுடைய விளைவு. எதிர்த்து நிற்க முடியாது, அந்த சூழ்நிலைகளை அவனால எதிர்த்து நிற்கவே முடியாது. ஆனா இங்க மறுபடி பிறந்திருக்கக்கூடிய தேவனுடைய சாயல் என்ன பண்ணுதுன்னா, அந்த மாதிரி சூழ்நிலையை தனக்கு சாதகமாக்கி அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாய் மாற்றிக்கொள்ளுங்க. அந்த பிரச்சனையை தன்னுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த படியா மாத்திக்கிறான் பாருங்க. ஒரு இடத்துல வாச்சம் பாருங்க, நீங்க என்னைக்கு ஒரு காரியத்தை ஒரு எழுதிட்டு முற்றுப்புள்ளி வச்சீங்கன்னா என்ன அர்த்தம்? அதோட அது முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அந்த புள்ளிக்கு பக்கத்துல இன்னொரு புள்ளி வச்சா என்ன அர்த்தம்? சாதாரண ஒரு புள்ளி வச்சுட்டா தொடருது. புரியுதுங்களா? அது முற்றுப்புள்ளியா தொடருவதா அப்படிங்கிறது உங்க கையில இருக்கு. ஆமே, ஆண்டவர் உங்களை அப்படித்தான் அழைச்சிருக்கிறார். இந்த பூமியில எதுக்குமே எண்டுன்றதே கிடையாது. அதனாலதான் அப்போஸ்தலர் நடபடியில ஆமேன் போட்டு முடிக்கல. ஏன்? அப்போஸ்தலர் நடபடிகள் இன்னும் நடந்துகிட்டே இருக்குது. நம்ம மூலமா, நம்ம வாழ்க்கையின் மூலமா இந்த உலகம் கிறிஸ்துவை பார்க்குது. நீங்கள் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள்ங்கிற சம்பவம் இன்னைக்கு நடந்து கொண்டே இருக்குது. ஆகையினால நான் கடவுளுடைய பிள்ளை அப்படின்னு சொல்றதுக்கு வெறுமனே ஏதோ ஒரு சர்டிபிகேட்ல கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்குறதுக்கு கிறிஸ்டியன் சொல்லி போடுறதுக்காக கிறிஸ்தவனா இருக்கிறது இல்லை. வாழ்க்கை என்னை பார்த்து மற்றவங்க சொல்லணும், என் சர்டிபிகேட் சொல்லக்கூடாது. என்னை பார்க்கும்போது இவங்களை போல இருக்கணும், வாழ்ந்தா இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்வுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்றார், இயற்கையை பார்த்து, இயற்கையினுடைய சூழ்நிலைகள், உனக்கு எதிராய் வருகிற பிரச்சனைகளை பார்த்து முதலாவது பேசு. வெறுமனை பேசிக்கிட்டே இருக்கிறது இல்ல, தேவனுடைய வார்த்தையை சரியா வச்சு பேசும் பொழுது அந்த இடத்துல காரியம் மாறுதலாய் முடிகிறது. அதனாலதான் இயேசு ஒரு காரியத்தை செஞ்சு காட்டினார். மார்க் 11 பார்த்தீங்கன்னா, அத்தி மரத்தை பார்த்து பேசினார், அது வேரோடு கூட பட்டு போனது. இப்ப இயேசு மட்டுமில்ல, நல்ல மனுஷன் தன் நல்ல இருதயமாகிய பொக்கிஷ சாலையிலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். யார் நல்ல மனுஷன்? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி பேச தெரிந்த மனிதன் நல்ல மனுஷன். நல்ல மனுஷன் இங்க எறும்புக்கும் தீங்கு செய்யாத ஆளு, அது அந்த உலகம் சொல்றது. வேதத்தின்படி நல்ல மனுஷன் கடவுள் என்ன சொன்னாரோ அதை செய்வதற்காக முயற்சி எடுத்து அதுக்காகவே வாழ்ற ஒரு மனுஷன் நல்ல மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷன் தன் இருதயத்திலிருந்து ஒன்ன பேசுறான் அப்படின்னா அந்த இடத்துல அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். மலைகள் இங்க விலக ஆரம்பிக்கும். மலை மாதிரியான பிரச்சனை, பிறந்ததுல இருந்து மாறாத பிரச்சனை இங்க மாற ஆரம்பிக்குது. ஆகையினாலதான் ஆண்டவர் நம்மளை அப்படித்தான் உண்டாக்கி இருக்கிறார். நம்மளை பார்த்து தான் இதெல்லாம் பேசியிருக்கிறார். அப்பனா என்னை பார்த்து பேசியிருக்கிறார், நான் என்ன சொல்லணும்? அதை எல்லாரும் சொல்லுவோம். நான் மலை போன்ற பிரச்சனைகளை பார்த்து பேசும்போது நான் சொன்னபடியே எனக்கு உண்டாகிறது. இந்த வசனம் யாருக்கோ இல்லை, சீசர்களுக்கு இல்லை. இந்த வசனம் இன்னைக்கு எனக்கு பேசுது, எனக்குரிய வார்த்தை. அப்படி எடுக்க தெரியணும். யாருக்கோ எப்பயோ சொன்னது, சீசர்களுக்கு சொன்னது இல்ல, நான் தான் அது. இன்னைக்கு நான் வாசிக்கிறேன்னா அது எனக்குரியது. அடுத்து பார்த்தீங்கன்னா, அதிகமா நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கிறோம். ஜெபிக்கணும். அந்த ஜெபத்துல நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுறோம்? வீணான வார்த்தைகள் ஒண்ணு கடைசி நாள் கணக்கு கொடுக்கணும்னா, அப்ப வீணான வார்த்தை இல்லைன்றத எப்படி நீங்க ஃப்ரேம் பண்ண முடியும்? எப்படி நீங்க அதை ஒழுங்குபடுத்த முடியும்? அப்படின்னா ஜெபம் பண்றோம், இந்த இயற்கையின் சூழ்நிலைகளை பார்த்து பிரச்சனைகளை பார்த்து பேச தெரியணும். ஜெபத்துல பேசுறோம். பிலிப்பியர் 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்ப என்ன அர்த்தம்? உங்க ஜெபத்துல பயத்தை பேசாதீங்க, அவிசுவாசத்தை பேசாதீங்க. அதான அதுக்கு அர்த்தம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், கவலைப்பட்டீங்கன்னா கவலைப்பட்ட காரியங்கள் பேச போறீங்கன்னு அர்த்தம். கவலைப்படாம, பயத்தை பேசாம, அவிசுவாசத்தை பேசாம, அந்த பிரச்சனைக்கான பதிலை ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறாரே அதை எடுத்துக்கிட்டு நீங்க ஜெபத்துக்குள்ள போய் பேசுங்க.
அப்போ என் கவலையெல்லாம் நான் யார்கிட்டையா போய் சொல்றது? உங்கள் கவலையெல்லாம் நீங்கள் சொல்றதுக்கு முன்னாலே அவருக்கு தெரியும். ஆனால் இப்போ உங்கள் வாயிலிருந்து என்ன வருதுன்னா, இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது அங்கே ஜெபத்தில் வெளிப்படணும். ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நிறைய பேருக்கு ஜெபமே பண்றதில்லை. ஆனால் ஆட்கள் கிறிஸ்தவர்கள் குட்டி பிரேயர் பிரதர், குட்டி பிரேயர், குட்டி பிரேயர்னு சொல்லி ஒரு பிரேயரும் கிடையாது. நான் தேவன்கிட்ட போய் நின்னாலே அது ரொம்ப பெரிய பாதிப்பை அங்கே உண்டு பண்ணுது என் வாழ்க்கையிலேயே. சாகாமல் பிழைத்திருன்னு அவர் சொன்னாலே அது பெரிய வாழ்க்கையை புரட்டி போட்டுறது. பெரும்போடல ஸ்திரியை பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அவ்வளோதான் வாழ்க்கை. 12 வருட பிரச்சனைங்க ஒரு முடிவுக்கு வருது. குட்டி பிரேயர்ன்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. பெரிய தேவனிடத்தில் நான் பேச போகிறேன், ஆயத்தத்தோடு கூட போகணும். போய் உட்காந்து அழுகிறதுக்கு உண்டான இடமாக என் ஜெப அறை இருக்கக்கூடாது. போய் சொல்லி வச்சுட்டு வந்துடும். 3 வேளைக்கு மறக்காமல் போய், தவறாமல் போய், ஆண்டவரே எனக்கு அந்த அவன் அப்படி பண்ணுறான், இவன் இப்படி பண்ணுறான், எனக்கு இதை இப்படி பண்ணுது, எனக்கு இதை இப்படி பண்ணுது, எல்லாம் பண்ணுறது தெரியுது. அந்த பண்ணுறதுக்கு ஏற்ற வார்த்தை உன்ட்ட இருக்குதா? அதை அழிக்கிறதுக்கு உண்டான வார்த்தை உன்ட்ட இருக்குதா? அப்புறம் எதுக்கு நான் உன்னை என்னை போல உண்டாக்கி உனக்காக ரத்தத்தை சிந்தி உடன்படிக்கை பண்ணி பரிசுத்த ஆவியானவரை தந்து? தெரிந்து கொள்ளுங்க, ஸ்மார்ட்டாக இருங்க. ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் வார்த்தைகளை சரியாக பயன்படுத்தணும். மற்ற 6:7 அன்றி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதையுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். உங்க தேவை இன்னதுங்கிறத அவர் அறிஞ்சிருக்கிறார். அப்புறம் ஏன் அவர் செய்யல? அறிஞ்ச தேவன் ஏன் செய்யல அப்படின்னா, எனக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். நான் விரும்பி ஒரு காரியத்தை என்னுடைய சமூகத்தில் போய் நின்று கேட்டு பெற்றுக்கொள்ளும்படி, அந்த பிரச்சனை எனக்கு என்னவாய் மாறணும், அந்த தேவை எனக்கு என்னவாய் மாறணும், அந்த வழி எனக்கு என்னவாய் மாறணும். தேவைன்னு அறிஞ்சவர் தானா வந்து வேலை செய்யறது இல்லை. அதுக்கு தான் ஜெபம். ஜெபத்தில் போய் நீங்கள் பேசுகிற காரியங்கள் அங்கே உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். ஆகையினால தான் தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை அந்த ஜெபத்தில் கலந்து விடணும். ஆண்டவரே நீர் இப்படி சொல்லியிருக்கிறீர், என் வாழ்க்கையில் எனக்கு வலிக்குது இப்படி, ஆனால் ஆண்டவரே இந்த வழிகள் எல்லாவற்றையும் கல்வாரியிலே சுமந்து இருக்கிறீர் என்று உங்களுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. அந்த வார்த்தையை நம்புறேன். இந்த வழியை நீர் எடுத்து போட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஜெபத்துக்குள்ளே போகும்போதே என் பிரச்சனைக்கான தீர்வு வந்துருச்சுன்னு சொல்லி நன்றி செலுத்துறது தான் ஜெபமாகவே இருக்குது. கேட்டு வாங்குறதுக்கு இன்னும் ஆண்டவர் உங்களுக்கு எதையுமே தராமல் இல்லை, எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு அது தேவைப்படுது, தேங்க்ஸ் பண்ணி அதை எடுத்துக்கிறோம். அதுக்கு பேர் தான் ஜெபம். அப்போ அந்த அறிவு வேணும் பாருங்க. கிறிஸ்தவத்துக்குள்ள முதல்ல எனக்கு தேவைகளை எடுக்க தெரியணும், கடவுள்கிட்ட இருந்து வாங்க தெரியணும். அதுக்கு பேர் தான் ஜெபம். ஜெபன்றது நான் மட்டும் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறதுக்கு பேர் ஜெபம் இல்லை. பதில் வரணும், நான் பேசுனதுக்கான ஆன்சர் வரணும். அப்பதான் அந்த ஜெபம் ஆமேன் போட்டு முடியும். அடுத்து முதல்ல என்னது பார்த்தோம்? வார்த்தை முதல்ல எப்படி இருக்கணும்? உங்கள் பிரச்சனைகளை பார்த்து பேசக்கூடியதா இருக்கணும். பிரச்சனைகளை பற்றி யார்கிட்டையும் போய் உட்காந்து பேசுறதா இருக்கக்கூடாது. பெருசாக்கி சின்ன பிரச்சனையா இருக்கும், ஆனால் இவங்க பேசுறத வச்சு பார்க்கும்போது இது ரொம்ப பெருசானது போல இருக்கும். ரெண்டாவது, ஜெபத்தில் சரியான தேவனுடைய வார்த்தைகளை வச்சு, ஆண்டவர் உங்க பிரச்சனைக்கான பதில் ஏற்கனவே வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார், அதை திறந்து வாசிச்சு இது எனக்குரியதுன்னு எடுத்து கொண்டு போய் ஜெபத்தில், ஆண்டவரே நீர் இப்படி சொன்னீரே, சொன்னபடி நீர் எனக்கு செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்ல தெரியணும். அடுத்து ரொம்ப முக்கியமானது, உங்கள் வாயின் வார்த்தைகள் எப்பயுமே இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்க தெரியணும். ரோமர் 4:17 அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். ஆபிரகாமை குறித்து பேசப்படுது. ஆபிரகாமுக்கு வயசு 100 ஆகுது. இங்கே பிள்ளைய காணோம். பிள்ளை இன்னும் இல்லை, வயசே போச்சு இங்கே. அப்படிப்பட்ட நேரத்தில் தேவன் ஆபிரகாம் அழைச்சு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாக்குத்தத்தம் இருக்குது, ஆனால் பிள்ளை இல்லை. அப்போ ஆபிரகாம் அதை குறித்து சொல்லும் போது இங்கே வேதம் அழகாக சொல்லுது, இல்லாதவைகளை
இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன். அப்ப நாம் தேவனுடைய சாயின்படி ரூபத்தின்படி நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம்னா என் வாழ்க்கையில ஒண்ணு இல்லை, ஆனா இல்லாதத கூப்பிடணுன்றாரு. எப்படி? அந்த நாட்களில் அமாவாசை விரதம்னு ஒன்று வைப்பாங்க. வச்சுட்டு பசியோடு இருப்போம். இலையெல்லாம் விரித்து வச்சுருவாங்க, தண்ணியெல்லாம் வச்சுருவாங்க. சின்னதாக ஒரு இலையில என்னென்னலாம் செஞ்சாங்களோ எல்லாத்தையும் ஒரு இலையில வச்சு நம்ம கையில் கொடுத்து, இது நீ சாப்பிட்றதுக்கு இல்லை, கொண்டு போய் கூரைக்கு மேலே வச்சு காக்காவுக்கு வச்சு கூப்பிட்டு காக்கா சாப்பிட்ருச்சான்னு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிடும்பாங்க. நான் போகிற நேரத்துக்கு இங்கே ஒரு காக்காவும் இருக்காது. ஆனால் இங்கே தட்டில் இலையில எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் வச்சிடும். வச்சதுக்கப்புறம் கூப்பிடணும். கா கா கான்னு கூப்பிடும் போது எங்கே இருந்தால் வருமோ தெரியாது, அவ்வளோ காக்கா வரும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அப்பாட முத காக்கா எடுத்து வாய் வச்சிருச்சு, இனிமேல் நம்ம போய் சாப்பிட்றலாம். அன்னைக்கு இல்லாதத அப்படிலாம் கூப்பிட தெரிஞ்சிச்சு. ஆனால் இன்னைக்கு வேதத்தில் போட்டிருக்கு, உடம்பெல்லாம் வலியா இருக்கு, வியாதியா இருக்குது, உடம்புல சுகம் இல்லைன்னா வேதம் சொல்லுது, அவருடைய தழும்புகளால் குணமானா என்று சொல்லு, அவரே உன் பரிகாரி என்று சொல்லு, அவர் உன் அப்பத்தையும் தண்ணியும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விலக்குகிற தேவனாகிய கர்த்தர்னு வாயை திறந்து கூப்பிடு, இல்லாத சுகம் இங்க வரும். அப்ப என்ன அர்த்தம்? இல்லைன்னு ஒண்ணு எங்கேயுமே இல்லை, சிருஷ்டிக்கவே இல்லைன்றது இல்லை, இருக்குது, இப்ப என்கிட்ட இல்லை, அவ்வளவுதான். நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா நம்ம கடவுள் படைக்கவே இல்லை, கடவுள் எல்லாம் படைச்சிருக்கிறார், இப்போ உங்ககிட்ட இல்லை, ஆனா நீங்க கூப்பிட்டாது வந்துடும். இந்த கோழிக்கெல்லாம் இற போடுறதுக்கு போய் நிற்பாங்க பார்த்துருக்கீங்களா? இற போடுறதுக்கு தானியத்தெல்லாம் வச்சுட்டு போடும்போது என்ன சொல்லுவாங்க? ஒரு கோழி இருக்குது அது பக்கத்தில், ஆனால் ஒன்று சொல்லுவாங்க, என்னது? ப ப ப ப ப ப சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா எங்கே தான் இருக்குமோ தெரியாது, அவ்வளோ வந்துடும். அப்போ இந்த பேபன் சத்தத்தை கேட்டவுடனே பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைப்பான்? என்ன இது பேபன்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறேன், எது யாராவது கேலியாக நினைக்கிறாங்களா? அவன் கோழியை கூப்பிடுறான், கோழி அங்கே இல்லை, ஆனால் வந்துடும். அப்புறம் ஏன் உங்களுக்கு வலிக்கும் பொழுது, ஏன் சுகத்தை பேசும்போது அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான்? நீங்களே முதல்ல ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களே, சரி என்ன நம்ம முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்கோம், நமக்கு இப்போ சுகவீனமாக இருக்கும்போது சுகத்தை பேசுகிறதா? இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அன்றாட நம்ம கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். கடையில் போய் நீங்கள் என்னத்தை கேட்குறீங்க? வீட்டில் இல்லை இல்லை இல்லைன்னா உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கடவுளாக பார்த்து செய்யட்டுங்க. ஆண்டவருக்கு என் தேவை தெரியாதா? முதல்ல உங்கள் தேவை உங்களுக்கு தெரியுதா? தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு சரியான வார்த்தைகளை போட்டு பேச தெரியும். மதத்துக்குள்ளே இருக்கும்போது தான் இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். கிறிஸ்துவ மதத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் வாங்க. இது தேவனுடைய சாயல்படி ரூபத்தினுடைய உண்டாக்கப்பட்ட தேவனுடைய கலாச்சாரம். எப்படி ராஜ்யத்தினுடைய கலாச்சாரம் இப்படி தான் விளைச்சு. நான் ஜெபிக்கிறவன், என்ன ஜெபிக்கணும்? தேவன் சொன்ன அந்த வார்த்தையின்படியே என் தேவைகளுக்காக போய் நின்று பேச தெரியணும். அப்ப இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன் அப்படின்னா, நானும் என் வாயின் வார்த்தைகளும் இல்லாத என் வாழ்க்கைக்குள்ள இன்னைக்கு இல்லாதத கூப்பிடுகிறதா இருக்கணும். பண பற்றாக்குறையா இருக்குது, எப்படி கூப்பிடுறது? இல்லை 2 கொரிந்தியர் 8:9 போட்டிருக்கு இல்லையா? 1 கொரிந்தியர் 8:9 அவர் ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தும் நம் நிமித்தம் சிலுவையில் தரித்திரரானார், நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு. அப்ப இன்னைக்கு வாயை திறந்தா நான் என்ன பேசணும்? ஆண்டவர் என்னுடைய தரித்திரத்தை நீ சிலுவையிலே சுமந்ததற்காய் ஸ்தோத்திரம். இன்னைக்கு எனக்குள்ள தரித்திரத்தை கொண்டு வருகிற எல்லா அசுத்த ஆவிகள், அது கடன் பிரச்சனை பற்றாக்குறை நஷ்டங்களை கொண்டு வருகிற எல்லா தீமையிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆளை இப்ப மாறிடுறேன். முந்தி இந்த பார்வையில் வேற மாதிரி இருந்துச்சு, குறைய கண்ட உடனே சுயநலம் உள்ள வருது, கஞ்சத்தனமா வாழ ஆரம்பிக்கிறோம். ஆனா இன்னைக்கு வார்த்தையோடு கூட எனக்கு ஒரு நேரம் செலவு செய்ய இப்ப என்னுடைய எண்ணங்கள் மாற ஆரம்பிக்குது, விசுவாசம் உள்ள வர ஆரம்பிக்குது. அப்ப கல்வாரியிலே நான் ஐஸ்வர்யவான் ஆக்கப்பட்டு இருக்கிறேன், இந்த தரித்திரம் எனக்குரியது இல்லைன்னு சொல்லி எதுக்க ஆரம்பிக்கிறேன்? தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். இப்ப என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நானும் கடன் வாங்க மாட்டேன், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவனா இருப்பேன். எப்ப கடன் வாங்கிக்கிட்டு இருக்கிறேன், கடன் என்னை அழுத்திக்கிட்டு இருக்கும் போது நான் பேச வேண்டிய வார்த்தை இதெல்லாம் என்ன வெறுமன பேச்சு இல்லை, இருதயம் நிறைஞ்சு பேசுறது. அதுக்கு தான் இந்த வேதத்தோடு கூட அதிகமான நேரத்தை செலவு செய்யுங்க. உங்க வாழ்க்கை மாறும். சுலபமா எளிதான முறையில் மாற்றுவதற்கு இதுதான் வழி. எங்க அம்மா கொஞ்சம் கை கொடுத்தா தூக்கிடலாம்,
எங்கள் மாமனார் கொஞ்சம் இந்த சைடு கொஞ்சம் கை கொடுத்தாருனா 2 பேரும் சேர்ந்து தூக்கிடலாம். பாருங்க, யாருமே எனக்கு உதவி செய்யல, அதனால தான் இப்படி மாட்டிக்கிட்டேன். மாமனாரா எனக்கு கடவுள்? இயேசு தான் எனக்கு ஆண்டவர். அவர் உன்னை சொல்லியிருக்கிறார், அதன்படி நான் வாழ போகிறேன். இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நான் விடுதலையாக போகிறேன். யார் எனக்கு என்ன தூக்க முடியும்? இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பாருங்க. நீங்களே உங்கள் உறவுகளுக்கெல்லாம் ஒரு மாதிரியான வாழ்க்கையாய் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அதுக்கு தான் கிறிஸ்துவம். அதுதான் கிறிஸ்துவ ஜீவின்றது. யாராவது வரமாட்டாங்களா? யாராவது தரமாட்டாங்களா? இந்த ஆளைத்தானே நான் மலை மாதிரி நம்பியிருந்தேன், கடவுளை போல நம்பிட்டு இருந்தேன் உங்களைத்தானே. இந்த வார்த்தையில ஏன்னா அவிசுவாசம். கடவுளை நம்ப தெரியல, எப்படி ஜெபிக்கணும் தெரியல, எப்படி பேசணும்னு சொல்லி தரல. அதனாலதான் இந்த சபை ஆசீர்வாதமானது. பிடிச்சுக்கங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போறதுக்கு ஆண்டவர் எனக்கு தேவையான வார்த்தைகளை தருகிறீர், எதற்காய் ஸ்தோத்திரம். அப்ப இல்லாதவைகளை இருக்கிறது போல கூப்பிடணும். அங்கேதான் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்குது.